நிறைய பேருக்கு வந்து அது வந்து இது வந்து இது வந்து இது ஒரு தப்பான ஒரு 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 கான்செப்டை வந்து சொல்லி வளர்த்துட்டாங்க நிறைய பேர். முதல்ல நீங்க சந்தோஷமா இருக்க பழகிக்கோங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷமோ அத பண்ண பழகிக்கோங்க. உங்க சந்தோஷம் உங்க மூலமா மலரட்டும். உங்க மூலமா வெளிய வரட்டும். உங்க மூலமா நீங்க உணர ஆரம்பிங்க. அத பண்ணாலே நம்ம வந்து நம்மள சுத்தி இருக்கவங்க தன்ன போல சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம முதல்ல சந்தோஷமா இருக்க பழகிட்டு, அப்புறம் நம்ம உறவுகளோட சேரும்போது, அந்த உறவுகளோட சந்தோஷத்த இன்னும் மேம்படுத்திக்கலாம். அதிகப்படுத்திக்கலாமே தவிர, உறவுகள் மூலமா நம்ம சந்தோஷப்படுத்தணுன்ற அந்த நம்ம சந்தோஷமா இருக்கணுன்ற அந்த கான்செப்ட்ட இன்னைக்கு இந்த பதிவு பார்த்துட்டு தயவு செய்து மாத்திக்கோங்க. ஏன்னா இதனால இந்த புரிதல் இல்லாம நெறைய பேர் சந்தோஷத்த தொலைச்சு, அ வாழ்க்கையில என்ன அவங்களுக்குன்றதே புரியாம, நான் சொல்றது 20 வயசுல 30 வயசுலனா பரவால்ல. அப் டூ தி ஏஜ் ஆஃப் 70, 80 வரைக்கும் புரியாம, சந்தோஷம் இல்லாம வருஷங்கள வேஸ்ட் பண்ணி, டைம் வேஸ்ட் பண்ணி வாழ்க்கைய இழந்துடுறாங்க. ஸோ அப்படி ஒரு நபரா நம்ம ஆக வேண்டாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வயசுல புரியுதோ, எவ்வளோக்கு சீக்கிரம் புரியுதோ, ஒரு பெரிய தெளிவு வந்துரும்னு நான் சொல்லுவேன். ஸோ உலகத்துல யாரும் யாரையும் சந்தோஷப்படுத்திக்க முடியாது. நம்ம தான் நம்மள சந்தோஷப்படுத்திக்கணும்.